மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செயற்கை முறையில் கோழி குஞ்சு பொரித்தல் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பில் மகளிரின் பங்கு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கிராமத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் வேண்டா ராமதாஸ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் தேக்கு. இன்றைய தகவல் நேரத்தில் கிழங்குகள் மற்றும் அதன் பயன்கள். தொடரும் தகவல் நேரத்தில் சென்னை அண்ணாநகரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் மலர் அலங்காரம் மற்றும் பூச்செண்டு தயாரித்தல் குறித்த பயிற்சி. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். மதுரை மாவட்டம் சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு நல்ல தொழிலாகவும் அவர்களின் தனிநபர் வருமானத்தையும் அதிகரிக்க செய்கின்றது. மேலும் கறவை மாடு வளர்ப்பில் மகளிரின் பங்கு பெருமளவில் காணப்படுகின்றது. அந்த வகையில் கறவை மாடு வளர்ப்பில் மகளிரின் பங்கு குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கிராமத்தை சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் வேண்டா ராமதாஸ் அவர்கள் தரும் செய்திகள். சென்ட்டு நிலம் வச்சுருக்கிறேன். அதில் மாட்டுக்கு தீவனம் போட்டு வச்சுருக்கிறேன். அதை எடுத்துன்னு வந்து 10 எருமாடு 5 கன்றுக்குட்டி இருக்குது. எடுத்துன்னு வந்து மாட்டுக்கு எடுத்துன்னு வந்து போட்டு அது கூட வைக்கல் வாங்கி போட்டு பால் கறக்கிறோம். டெய்லி காலையில் 10 லிட்ரு, சாயங்காலம் 10 லிட்ரு பால் சொசைட்டியில் ஊற்றுறோம். 2 வேளையும். எங்களுக்கு அந்த மாட்டை நம்பி தான் பழப்பு இருக்குது. நாங்கள் 5 பசங்க 5 பேர் இருக்கிறோம். 3 பசங்க 3 பேருமே படிக்கிறாங்க. எல்லாமே நாங்கள் அந்த மாட்டில் தான். எங்களுக்கு அந்த நாள்லேருந்து 10 வருஷமாக அந்த மாட்டில் தான் நாங்கள் பழைக்கிறோம். என்ன இப்போவும் அந்த மாட்டில் தான் எங்களுக்கு மாட்டில் தான் நம்பி இருக்கிறோமே. அதனால் இந்த கவர்மெண்ட்டில் எங்களுக்கு அந்த மாட்டுக்கு எதனா லோனுக்குன்னு மானிய லோனு எதனா கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒத்தாசையாக இருக்கும். மாடு வச்சு நாங்கள் வளர்க்குறதுக்கு அதுக்கு நீங்கள் எதனா செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 வேளையும் கஷ்டமாக இருக்குது. காலையில் எழுந்துக்கணும் 5 மணிக்கு, சாயங்காலம் 8, 9 கூட ஆகும் படுக்கிறதுக்கு. இன்றைக்கெலாம் அது மேய்ச்சி ஓட்டிக்கின்னு வந்து தண்ணி வச்சு கறந்து வீட்டுக்கு வர்றதுக்கே பால் பறந்து 7 ஆகிடும். வந்து படுக்கிற வேலைக்கு மணி 9, 10 ஆகும். சாப்பாடு செஞ்சு படுக்கிற வேலைக்கு. தாமல் கூட்டுறவு சங்கத்தில் தான் பால் ஊற்றுறோம். அந்த சொசைட்டியில் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாச்சா இருக்கிறாங்க.
அந்த சொசைட்டி மூலியமாகவே எங்களுக்கு பால் சொசைட்டி மூலியமாகவே மாட்டுங்களுக்கு எதனா நோவு வந்தாலோ இந்த செனைப்படாமே மாடுங்க இருக்குது நிறையா 4 ஊசி 5 ஊசி போட்டால் கூட மாடுங்க வந்து செனை நிற்கலை. அதனால் இங்கே எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா மாட்டு சொசைட்டி மூலிமா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். 1 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆனால் கூட ஒரு மாடு செனை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு சொசைட்டி மூலிமா செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அதேமாரி மாட்டுக்கு வந்து நல்லா சத்தான எதனா கண்ணுக்குட்டிக்கு பூச்சி மருந்து சத்தான எதனா மருந்து அதெல்லாம் சொசைட்டி மூலிமா வந்தால் எங்களுக்கு இன்னும் மாட்டுக்கு நோவு நொடி இல்லாமல் இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு மாடு வாய்ப்பு இருக்குது. நாங்களும் இன்னும் மாட்டு வச்சு அதிகமாக வளர்ப்போம். மாடு செனைப்படாமல் நிறைய மாடு விற்றுறோம். வெளியே எத்தின்னு போய் போட்டாலும் ஒரு நாளைக்கு ஓட்டின்னு போய் மறுநாளைக்கு ஓட்டின்னு போனால் எத்தினி வாட்டி போட்டாலும் மாடு செனை நிற்கலன்னு திட்டுறாங்க. அதனால் எங்களுக்கு சொசைட்டி மூலிமா இதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். மேலும் விவரங்கள் பெற ஆர் வேண்டா ராமதாஸ் அவர்களை 09965353561 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. கோழிகளுக்கு வெப்ப அயற்சி நீக்கும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் மருந்துகள் அல்லது ஈரல் டானிக்குகள் போன்ற மருந்துகளை 100 கோழிகளுக்கு 10 முதல் 20 மில்லி வீதம் குடிநீரில் கலந்து கொடுப்பதால் கோழிகளை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். வெயில் அதிகமான பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். தற்போது ஆடுகளுக்கு தேவையான அளவு புற்கள் இல்லாத காரணத்தினால் உழவர்கள் தினமும் 100 முதல் 200 கிராம் அளவு அடர் தீவனம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபியூடாக்ஸ் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 2 முதல் 3 மில்லி என்ற அளவில் கலந்து ஆடுகளின் மேல்புறம் தடவுவதன் மூலம் புற ஒட்டுண்ணிகளை நீக்கலாம். கத்திரி பயிரை தாக்கும் குருத்து மற்றும் காய்த்துளைப்பானை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு எமாமெக்டன் பென்ஜோவேட் 5 SG-ஐ 200 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி கட்டுப்படுத்தவும். தோட்ட பயிர்களின் வேர் பகுதிகளில் தேங்காய் நார் கொண்டு மூடுவதன் மூலம் மண்ணின் ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தேக்கு மரம். தேக்கு மரத்தின் சாகுபடி குறிப்புகளை இங்கு காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. தேக்கு மரம் குறிப்பாக ஆண்டிற்கு 750 மில்லிமீட்டர் அளவிற்கு குறைவாக மழை பெய்யும் பகுதிகளில் நன்றாக வளர்வதில்லை. மேலும் இம்மரம் நல்ல வடிகால் வசதி உள்ள ஆற்று வண்டல் மற்றும் மணல் கலந்த நிலங்கள், செம்மண் நிலங்கள், மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரும். பயிரிட ஏற்ற இடைவெளி. தேக்கு மரத்தினை 1.8 மீட்டருக்கு 1.8 மீட்டர் அல்லது 2 மீட்டருக்கு 2 மீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்யலாம். விதை நேர்த்தி. தேக்கு மர விதைகளை விதை நேர்த்தி செய்வது முக்கியமானதாகும். குறிப்பாக தேக்கு விதைகளை கோணி சாக்கு பையில் வைத்து கட்டி 12 மணி நேரம் சாண பாலில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் 12 மணி நேரம் வெளியில் உலர்த்தி வைக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 1 வாரம் செய்வது மூலம் விதைகளின் முளைப்பு திறன் அதிகரிக்கும். 2க்கு 2 மீட்டர் என்ற இடைவெளியில் நட்டால் 1 ஏக்கருக்கு 1000 மரங்கள் இருக்கும். அடுத்த 10 முதல் 12 வருடத்தில் நடவு வரிசையில் 1 வரிசை விட்டு 1 வரிசையில் உள்ள எல்லா மரங்களையும் வெட்டி எடுத்துவிட வேண்டும். மேற்படி மரங்களை நன்கு பராமரித்து வளர்த்தால் சுமார் 20 to 25 வருடங்களில் நல்ல மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கிழங்குகள் மற்றும் அதன் பயன்பாடுகள். கிழங்கு வகைகளில் அதிக அளவு ஆற்றல் தானிய வகைகளுக்கு அடுத்து உள்ளது. மனிதனுக்கு பசியை தீர்க்க வல்லது. கிழங்குகள் அதிக மாவுச்சத்து, குறைந்த கொழுப்புச்சத்து மற்றும் மிகுந்த ஆற்றலை தன்னகத்தே உள்ளடக்கியது. 50 முதல் 70% நீர், 13 முதல் 30% மாவுச்சத்தினை கொண்டுள்ளது. குறைந்த அளவு சோடியம் உப்பினை கொண்டுள்ளதால் இரத்த அழுத்த நோய்களுக்கு ஏற்ற உணவாகும். அதோடு மட்டுமல்லாமல் விட்டமின் சி நிறைந்துள்ளது. இதில் முக்கிய கிழங்குகள் மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மற்றும் சேனைக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு தோல் உரித்து துண்டுகளாக்கப்பட்டு நீரில் 10 முதல் 40 நிமிடங்கள் வரை வேக வைக்கப்படுகிறது. இவை அப்படியே வேக வைத்தோ அல்லது மசித்தோ மற்ற உணவுகளுடன் உண்ணப்படுகிறது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கினை வேக வைத்தோ அல்லது பொரித்தோ உணவாக பயன்படுத்தலாம்.
கிழங்கு மாவு கோதுமை மாவிற்கு பதிலாக ரொட்டி தயாரிக்க பயன்படுகிறது. சேனைக்கிழங்கில் அதிக மாவுச்சத்தினை கொண்ட முக்கிய உணவாக கருதப்படுகிறது. சில சமயம் உலர வைத்து பொடியாகவும் உண்ணப்படுகிறது. இப்பொடி பல்வேறு உணவு வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் கிழங்குகள் ஜாம், சாஸ், ஜெல்லிகள் மற்றும் ஊறுகாய்கள் என பல்வேறு பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. தொடரும் தகவல் நேரத்தில் சென்னை அண்ணா நகரில் இயங்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் 10/5/2017 புதன்கிழமை மற்றும் 11/5/2017 வியாழக்கிழமை ஆகிய 2 தினங்களில் மலர் அலங்காரம் மற்றும் பூச்செண்டு தயாரித்தல் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 6,40,000. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044 26 26 3484. மேலும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 9/5/2017 செவ்வாய்க்கிழமை மற்றும் 10/5/2017 புதன்கிழமை ஆகிய 2 தினங்களில் சிறு தானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04 22 66 11 340 மற்றும் 66 11 268. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 3600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3700 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 2700 முதல் 3200 ரூபாய்க்கும், கம்பு இதர ரகம் திருப்பூரில் குறைந்தபட்சமாக 1250 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் ராஜபாளையத்தில் 1400 முதல் 1800 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 37 செஞ்சியில் 1705 முதல் 1959 ரூபாய்க்கும், கலவையில் 1629 முதல் 1707 ரூபாய்க்கும், நெல் சிவப்பு தேவக்கோட்டையில் 1450 முதல் 1550 ரூபாய்க்கும், நெல் பொன்னி மதுரையில் 2450 முதல் 2550 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் 2400 முதல் 2500 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 42 போலூரில் 1517 முதல் 1885 ரூபாய்க்கும், திருவண்ணாமலையில் 1645 முதல் 1995 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கரூரில் 4200 முதல் 4400 ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரியில் 6000 முதல் 6700 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் விழுப்புரத்தில் 3799 முதல் 4889 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் 4029 முதல் 4409 ரூபாய்க்கும், திணை இதர ரகம் பண்ருட்டியில் 1503 ரூபாய் முதல் 1604 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1389 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு தென்காசியில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7000 ரூபாய்க்கும், விளாத்திக்குளத்தில் 5500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 13 ரூபாய்க்கும்,
பச்சை மிளகாய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சேனிக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 64 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 32 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 45 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 220 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 220 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 240 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 240 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 340 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 160 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38.6 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 27.3 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 57.7%, காற்றின் வேகம் மணிக்கு 3.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.2%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.7 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 1.5 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 527.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 984.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.2 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், வேளாண் அறிவியல் நிலையங்கள் ஆகியவை பரண்மேல் ஆடு வளர்ப்பு, கோழியில் செயற்கை முறையில் குஞ்சு பொரித்தல், கறவை மாடு வளர்ப்பில் புதிய நோய் மேலாண்மை யுத்திகள் என பல்வேறு தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செயற்கை முறையில் கோழி குஞ்சு பொரித்தல் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செயற்கை முறையில் குஞ்சு பொரிப்பகம். செயற்கை முறையில் குஞ்சு பொரிப்பகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கோழிகளோட அடைக்காலம்னு பார்த்திங்கன்னா 21 நாட்கள். இது இயற்கையான முறையில் கோழிகளே முட்டையிட்டு அதுவே முட்டை மேலே உட்கார்ந்து
21 நாட்களில் குஞ்சு பொரித்து விடும். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டங்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முட்டைகளை வந்து நம்ம குஞ்சு பொரிக்கணும்னா அவ்வளோ தாய்க்கொலைகள் கிடையாது. அதனால் வந்து நம்ம செயற்கை முறையில் குஞ்சு பொரிப்பகத்தை வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செயற்கை முறையில் குஞ்சு பொரிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா அடைமுட்டைகள். இந்த அடைமுட்டைகள் வந்து ஒரு நாளைக்கு 7லேருந்து 10 தடவை கலெக்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டைகளோட விலை வந்து மிகவும் அதிகம். அது வந்து நீங்கள் அதே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஒன்று முட்டை உடைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவது வந்து முட்டை அழுக்காகிவிடும். அதனால் வந்து அடிக்கடி முட்டையை கலெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி எடுத்த முட்டைகளில் வந்து ரொம்ப அழுக்காக இருக்க முட்டைகளை வந்து நம்ம அடைக்கி வைக்கக்கூடாது. லேசான அழுக்கு இருக்க முட்டைகளை வந்து நம்ம எமரி பேப்பர் வச்சு துடைத்து விட்டு முட்டையை நம்ம அடைக்கி வைக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அடை முட்டைகளை தண்ணீரில் கழுவக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா முட்டை மேலே வந்து ஒரு மெலிதான ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தண்ணீரை வச்சு கழுவும் போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜவ்வு வந்து பிரிந்து விடும். அப்புறம் முட்டைக்குள்ளே வந்து கிருமிகள் உள்ளே போகும். அதை தடுப்பதற்காக நீங்கள் வந்து முட்டைகளை வந்து தண்ணீரில் கழுவக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வாறு எடுத்த முட்டைகளை அட்டைகளில் வரிசையாக அடுக்கி அந்த அட்டையில் உள்ள முட்டைகளை நம்ம வந்து கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். எப்படி சுத்தம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஃபார்மலின். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 20 கிராமும் ஃபார்மலின் 40 மில்லியும் 100 கியூபிக் சதுரடிக்கு வைத்து கொண்டால் 1x கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுவோம். இது மாதிரி 3x கான்சன்ட்ரேஷன் 60 கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 120 மில்லி ஃபார்மலின் 100 கியூபிக் ஃபீட் அளவுக்கு வைத்து முட்டைகளை புகைமூட்டம் செய்ய வேண்டும். எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிடங்களுக்கு புகைமூட்டம் செய்ய வேண்டும். செய்த பின்பு அந்த முட்டைகளை எடுத்து குளிர் சாதனம் உள்ள அறைகளில் அடுக்கி வைக்க வேண்டும். இவ்வாறு இந்த முட்டைகளை ஒரு வாரத்துக்கு மேலே அடுக்கக்கூடாது. அடுக்கினால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முட்டைகளோட குஞ்சு பொரிக்கும் திறன் குறைந்துவிடும். அதனால் அதிகபட்சம் ஒரு வாரம் வரலாம். அதை நம்ம வந்து குளிர் சாதன அறையில் வச்சு அடுக்கி வச்சுருக்கலாம். அதன் பின்பு இந்த முட்டைகளை என்னைக்கு நம்ம வந்து எடுத்து செட்டர் அப்படிங்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வைக்கிறோமோ அன்னைக்கு அந்த குளிர்சாதன அறையிலேருந்து வெளியே எடுத்து குறைந்தது 6 மணி நேரமாவது மின்விசிறிக்கு அடியில் வைக்க வேணும். அப்போ தான் வந்து அந்த முட்டை வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குளிர்சாதன அறையில் வந்து வெப்பம் வந்து 65 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சுருப்போம். செட்டர் கம்பார்ட்மெண்ட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. அதனால் முட்டையை வந்து குளிர்சாதன அறையிலேருந்து நேரடியாக செட்டர் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கக்கூடாது. இப்போ குஞ்சு பொரிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான பிரின்சிபிள்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்பம், ஈரப்பதம், முட்டைகளின் பொசிஷன் சொல்லக்கூடிய பொசிஷன் ஆஃப் தி முட்டை, அப்புறம் டேர்னிங் முட்டைகளை திருப்புதல், கடைசியாக பார்த்தீங்கன்னா முட்டைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. இதில் இந்த செட்டர் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து 99.5லேருந்து 99.75 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்க வேண்டும். அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ஈரப்பதம் வந்து 55% இருக்க வேண்டும். முட்டை வந்து முட்டையோட கூர்முனை கீழே இருக்கிற மாதிரி அடுக்கி வைக்க வேண்டும். முட்டை வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 முறையாவது திருப்ப வேண்டும். இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டீர்களானால் உள்ளே டெவலப் ஆகக்கூடிய குஞ்சுகள் வந்து அந்த ஓடோட ஒட்டி செத்து போயிடும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இன்குபேட்டர்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இக்காலத்தில் வரக்கூடிய எல்லா குஞ்சு பொரிப்பகங்களிலும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு 1 முறை என 24 முறை இந்த முட்டை திருப்பப்படும். அப்புறம் நம்ம இந்த ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 21% ஆக்சிஜன் போதுமானது. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.03%. அதிகபட்சம் 0.5% மேலே போகக்கூடாது. போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குஞ்சுகளோட இறப்பு வீதம் அதிகமாகும், குஞ்சு பொரிக்கும் திறன் குறைந்துவிடும். கார்பன் டை ஆக்சைடு அளவு 5% அளவுக்கு வந்துவிட்டால் 100% எல்லா குஞ்சுகளும் இறந்துவிடும். எந்த கோழி குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா 21 நாள் அடைக்காலம், அதில் 18 நாள் இந்த செட்டர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். கடைசி 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா இது ஹேச்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளை வந்து வெளிச்சத்துக்கு நேராக மின்சார விளக்கின் வெளிச்சத்துக்கு நேராக வச்சு பார்த்தோம்னா அந்த முட்டைகளில் வந்து உள்ளக்குள்ள கோழி குஞ்சு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வாறு கோழி குஞ்சுகள் இல்லாத முட்டைகளை நம்ம அப்பயே வந்து
எடுத்துவிட்டு கோழி குஞ்சுகள் இருக்கிற முட்டைகளை மட்டும் நம்ம வந்து ஹேச்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடலாம். ஹேச்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா முட்டைகள் வந்து படுக்கவசமாக இருக்கணும், நேராக இருக்காது, படுக்கவசமாக இருக்க வேண்டும். அதுக்கு டெம்பரேச்சர் வெப்பம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98.5 டிகிரி ஃபாரன்ஹீட். ஈரப்பதம் வந்து செட்டர் கம்பார்ட்மெண்ட்டோட ஹேச்சர் கம்பார்ட்மெண்ட்டில் அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65% ஈரப்பதம் இருக்க வேண்டும். ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பொரித்த குஞ்சுகள் வந்து உடலில் இருக்கிற ஈரப்பதம் குறைந்து இறக்க நேரிடும். அதனால் ஈரப்பதம் வந்து 60லேருந்து 65% இருக்க வேண்டும். முட்டைகள் இங்கே திருப்பணுங்கிற தேவை கிடையாது. குஞ்சுகள் பொரித்தவுடன் 4லிருந்து 6 மணி நேரம் தேவைப்படும் அது இறகுகள் உலர்வதற்கு. அதனால் குஞ்சுகள் பொரித்தாலும் அது நன்றாக இறகுகள்லாம் உலர்ந்த பிறகு 6 மணி நேரத்திற்கு பின்பு தான் அதை ஹேச்சர் கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து நம்ம வெளியே எடுக்க வேண்டும். அவ்வாறு முதல் குஞ்சிலிருந்து கடைசி குஞ்சு பொரிப்பதற்கு குறைந்தபட்சம் 12 மணி நேரங்கள் தேவைப்படும். 12 மணி நேரங்களுக்கு பிறகு பொரித்த அனைத்து குஞ்சுகளையும் எடுத்து தனியாக இதற்கென்று உள்ள ட்ரேகளில் 50லேருந்து 65 குஞ்சுகள் பிடிக்கும் அளவுக்கு ட்ரே இருக்குது. அந்த ட்ரேயில் போட்டுக்கலாம். முட்டை கோழி குஞ்சுகளாக இருந்தால் ஆண் பெண் என்று பிரிக்க வேண்டும். கறிக்கோழி குஞ்சுகளாக இருந்தால் அவ்வாறு பிரிக்க வேண்டியதில்லை. முட்டை கோழி குஞ்சுகளுக்கு குஞ்சு பொரிப்பகத்திலேயே மேரக்ஸ் நோய்க்கு தடுப்பூசி போடுவார்கள். இதுபோக குஞ்சுகள் பண்ணைக்கு போய் சேரும் வரை அது உடம்பிற்கு தேவையான சக்தி கொடுப்பதற்கு சில ஊசிகளும் போடுகிறார்கள், சில தீவனமும் அடிக்கப்படுகிறது. பின்பு அந்த குஞ்சுகள் 3லிருந்து 4 மணி நேரம் அவ்வாறு ஃபேன் அடியில் வைக்கப்பட்டு லேசான தண்ணீர் தெளிக்கப்பட்டு அது பண்ணைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். இவ்வாறு மேற்கூறிய முறைகளை பின்பற்றி வந்தால் குஞ்சு பொரிக்கும் திறன்களை அதிகப்படுத்தி கோழிகளிலிருந்து அதிகமான எண்ணிக்கையில் நாம் தரமான குஞ்சுகளை பெற இயலும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்களை 09442627913 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 9/5/2017 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி மூலம் பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா அழைச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திருமதி வி செல்வி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் முள்ளில்லா மூங்கில் தகவல் நேரத்தில் வெண்பன்றிகளை கோடை வெப்பத்தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் முறைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.